Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஹெல்தியான ஒரு போலி பாசி பயிர் வச்சு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஹெல்தியான டேஸ்டியான போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மைதா மாவு 2 கப் எடுத்திருக்கேன். அதில் உப்பு, மஞ்சள் தூள், ஆயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இதை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பரோட்டாக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசையணும். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் ஹார்டாக பிசைய வேண்டாம். மஞ்சத்தூள் போடுறனால நம்மளுக்கு கலர் கொடுக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும், சாஃப்ட் ஆகட்டும். இதை நீங்கள் நைட்டு பிசைஞ்சு வச்சு காலையில் கூட இந்த போலியை டிஃபனுக்கு செய்யலாம். இது நல்லா ஊறட்டும் 1/2 அன் ஹவர். அதுக்குள்ளே பாசி பயிரை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது போலிக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே உருண்டை எடுத்துக்கலாம். அப்புறம் வெல்லம், அப்புறம் தேங்காய் பூ. இப்போது ஒரு பேனில் கீ 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அது ஹீட் ஆகட்டும். ஹீட்டான பிறகு நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் இல்லைனா பிளாக் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர் இப்போது கோக்னட் பூவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக அந்த கீயோட மிக்ஸ் ஆனால் போதும். ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். நான் இன்றைக்கி வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிட்ட பிறகு நல்லா நெய்யில் மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாசி பயிரை சேர்த்துக்கலாம். பாசி பயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாசி பயிருக்கு பதிலாக பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ஹெல்த்தியான ஒரு டிப்ஸ் இதுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்வீட்டுக்கு என்ன ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்ப்போம் டேஸ்ட்டுக்காக. ஸோ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து இது நல்லா மெல்ட் ஆகி அது ஃபுல்லாக கரைஞ்சி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா மெல்ட் ஆகி மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகுது. வெல்லம் நல்லா மசியணும். அதை நல்லா மசியலைன்னா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க, உடச்சி விட்டுக்கலாம். இல்லைன்னா அது அங்கங்கே ஃபுல்லாக தெரியும். நமக்கு வாயில் படும்போது வெல்லம் முழுசாக இருக்கும். ஸோ அது நல்லா கரைஞ்சி வரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அது சுருண்டு வர்ற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த போலி அந்த மாவுக்குள்ளே வைக்கும்போது நமக்கு நல்லா அழகாக சூப்பராக வரும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போது இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து இதை மாதிரி கையிலையே தட்டி விட்டு சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மூடி விட்டுக்கோங்க. கேப் இல்லாமல் நல்லா மூடி விட்டுக்கோங்க. மூடி விட்டு இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக கையிலேயே தட்டி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பரோட்டாக்கு பிசைகிற மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ரொட்டி கட்டையில் இந்த மாதிரி அமுக்கி கையிலேயே கொஞ்சமாக ஆயில் தடவி இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. மாவு நிறைய எடுத்தால் தான் இந்த மாதிரி வெளியே வராமல் இருக்கும். இப்போது தோசை தவாவை ஹீட் பண்ணி அதில் நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். சுற்றி ஆயில் இல்லைனா கீ இல்லைனா பட்டர் சேர்த்து நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ஹெல்த்தியான ஒரு டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்கள்லாம் லைக் பண்ணுவாங்க. ஸ்வீட் லைக் பண்ணுற குழந்தைங்க எல்லாமே இதையும் லைக் பண்ணுவாங்க.
எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.